அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் எரிவாயு இறக்குமதி தடைப்பட்டு இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக நாடு முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் தஞ்சையில் உள்ள உணவகங்களில் இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே சிலிண்டர் இருப்பு உள்ளதாகவும், தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் விறகு அடுப்பிற்கு மாற உள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ஸ்டாக் இல்லாதப்போ நம்ம அதுக்கு மாற்று முயற்சி தான் ஏதாவது பண்ணணும். அதுக்குள்ளே இந்த இப்போ ஃபயர் வுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபயர் வுட்டு தான் நம்ம பண்ணி கொண்டு வரணும். அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், தோசை ஐட்டம் இதை தான் க்ளோஸ் பண்ண வேண்டியது வரும். அந்த மற்ற சாப்பாடு அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 3 நாளாகவே எங்களுக்கு பிரச்சனை தான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு? இன்னைக்கு ஒரு பொழுது தான் ஓடும். நாளை காலையிலலாம் டீப்பட்டரை நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். மாற்று ஏற்பாடு ஏதாவது விறகு தான் ஏற்பாடு பண்ணணும். வாங்கினீங்களா? தட்டுப்பாடு இருக்கா இல்லை கிடைக்குதா? இல்லை, அதுவும் டிமாண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 200 வச்சது 300 ஆயிடுச்சு. உணவை குறைச்சி தானே ஆகணும். ஏதோ கொஞ்சம் தான் தட்டுப்பாடு இல்லாமல் செய்ய முடியும். சாப்பாடுனா ஒரு சாப்பாடு இப்போ லெமன் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் போடுறோம்ல, அதில் ஒரு 6-8 வெரைட்டி போடுறோம். அதில் ஒரு 2 வெரைட்டி தான் போடலாம். முக்கியமாக எண்ணெய் பயன்பாடு அதிகம் இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுவதுமாக அடைக்கப்படும் என்ற நிலை உருவாகியுள்ளது. அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. 2-3 நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஓனர்ட்டே கேட்டோம். ஏன்னா இப்படிதான் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. அதான் எங்கள் ஓனரும் சொல்கிறாரு. இப்போ பார்த்தா நாளைக்கும் 5000 ரூபா சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கோம். கம்மியா நேரமாக இருக்குது, அதுக்கு தான் பார்க்குறோம் சார். தட்டுப்பாடு எவ்வளோ நாளாக இருக்குது? இப்போ தான் 2-3 நாளா, ஒரு வாரமாக இருக்குது. எவ்வளோ ஸ்டாக் வச்சு? கயிறை ஒன்றும் இல்லை, இந்த இருக்கிற ஒரு சிலிண்டர் தான் இருக்குது கயிறப்போ. நாளைக்கு அதான் தெரியல, இருக்கிறத ஓட்டுவோம், ஓட்டிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரும் ஒரு சிலிண்டர். வாரத்துக்கு 2 சிலிண்டரு, மாதத்துக்கு 6 சிலிண்டர் வருது, 6-8 வருது. எவ்வளோ விலை? இப்போ வந்து 3300 ரூபா சொல்கிறாங்க. நாளையிலேருந்து கேட்டால் 5000 ரூபா சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. கட்டுப்படி ஆகுமா? விலைவாசி ஏறிட்டு நம்மளும் ஏற்ற முடியாது. ஏற்றுனா வியாபாரம் டல்லாயிருது. கேஸ்னால இட்லி, வடை, பூரி நிப்பாட்டப்பட்டுள்ளது. மினி இட்லி, பொடி இட்லி எல்லாம் நிப்பாட்டப்பட்டுள்ளதுன்னா இதுக்காண்டி விரவு வாங்கி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிடைக்குது. அதான் இப்போ அதை விலை ஏற்றினாங்கனால விலை ஏற்றினது தான். இதேபோல தஞ்சை மாநகரில் ஒரு நாளைக்கு 350 கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்த சூழலில் தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விநியோகம் செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், கடந்த 3 நாட்களில் மட்டும் தஞ்சை நகரில் டெலிவரி செய்ய வேண்டிய சிலிண்டர்களின் எண்ணிக்கை 1000க்கு மேலாக நிலுவையில் இருப்பதாக இண்டேன் கேஸ் விநியோகஸ்தர்கள் தெரிவித்தனர். வழக்கமா ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ வந்துட்டு? அதாவது வழக்கமாக முந்தைய ஒரு நாளைக்கு 2 லோடு வரும். ஒரு 500-600 கிட்ட வரும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 315 தான் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த 315லையும் ஆளுக்கு இவ்வளோ தான் கணக்கு போட்டு தான் சப்ளை பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஏரியாலையும் பெண்டிங் இருக்குது, பேக்லாக் இருக்குது. பேக்லாக் இருக்கையில் யார் தேதி வாரியாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதாவது சீனியாரிட்டி படி அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கெல்லாம் வழியும் கிடையாது. சீனியாரிட்டி படி தான் யாராக இருந்தாலும் சரி. புக்கிங் ஆப்ஷன் எப்படி மாற்றிருக்காங்க? எப்படி புக்கிங் ஆப்ஷன் வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. 5000 ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேட்டால் வாடிக்கையாளர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்னா பதிவு பண்ண புக் ஆக மாட்டேங்குது. நாங்களும் சொல்லி பார்த்தா, நாங்களும் பண்ணி பார்த்தா தெரியல. சரி 5000 ஃபால்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் உண்மையிலே இப்போ அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நான் சந்தேகமாக இருக்கிறேன். இப்போ 2-3 நாளே எவ்வளோ தட்டுப்பாடு இருக்குங்க? அடுத்த ஒரு 10 நாள் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாளே தட்டுப்பாடு இப்படி ஒரு 1000-2000 கிட்ட இருக்கும். இப்போ கையில் பெண்டிங் இருக்கிறது. இன்னும் 10 நாள் 15 நாள் ஆச்சுன்னா அது இன்னும் வர இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேபோல சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்களுக்கு கேஸ் டெலிவரி செய்வது தற்போது நிறுத்தி வைத்துள்ளதாகவும், இந்த கேஸ் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு டெலிவரி ஊழியர்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஹோட்டல்காரங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 30 சிலிண்டர் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு சிலிண்டர் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் வந்து இதை நம்பி தான் இருந்தாங்க எல்லா லேடிஸும். இதை வந்து இப்போ அவங்களுக்கு இப்போ தட்டுப்பாடுனால அவங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப. அதனால நாங்களும் வெட்டித்தனமாக வந்து டெய்லியும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இதிலெல்லாம் உண்மை, இது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என் நிர்வாகத்தில் என் உரிமையாளர் வந்து டிடி வைக்காமல், பணம் வைக்காமல், எல்லாம் வைக்காமல் வச்சாலும் அங்கே இந்தியன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஸ்டாக்கு கையில் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கும் பாதிப்பு, பப்ளிக்குக்கும் பாதிப்பு, ஹோட்டல்காரங்களுக்கும் பாதிப்பு.